ஹலோ குட்டீஸ். ஓடு 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 ஓடு. 2 பேர் வாரன்னு வேற சொன்னாங்க, இன்னும் ஆளை காணும். ஓடு 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 ஓடு. மணி வேற 4:55 ஆயிட்டு. ஓடு 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 ஓடு. எங்க ஓட? நாய் 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 நாயில இல்ல நாய் போயிட்டு வாங்க. போயிட்டா அங்க ஒன்று விரட்டி வந்தாதா? ஆமாப்பா, அந்த பெரிய வீட்டு நாய். 3ஆவது தெரு. 3ஆவது தெரு சரி வீட்டு தெரு. அந்த தெருவில் ஒரு பெரிய நாய். 3க்கு அங்கே போனேன். இவனை கூப்பிட தான் போனேன். அவனை சில்ட்ரன்ஸ் டீம் கூட முடியும். ஆமாம், நானும் சில்ட்ரன்ஸ் டீம் தான் வந்தேன். நீங்கள்? நாமளும் அதுக்கு தான். போவோமா? சரி உள்ள போகலாம். நாய் வருது. நாய் வருதா? இல்ல இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். நீங்க உடனே பாய பாக்கி கடிச்சிட்டுனா அவ்வளோதான். கடிச்ச ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை கிடையாது? அது குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. குலைக்கலப்பா, அது துரத்துது. அப்போ கடிக்கும். சரி சரி வாங்க. சரி ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ். ஹாய். என்னப்பா உற்சாகமா சொல்லுங்க. ஹாய் குட்டீஸ். குட்டீஸ் ப்ரோக்ராம் உள்ள பேரலாமா? வாங்க போவோம். என்ன தமிழ்னே இங்கிட்டு இருக்கேன் வாதே. சரி இருங்க எந்த ப்ரோக்ராம் சொல்லுங்கண்ணே. என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் பிரேயர். பண்ணிட்டு வந்துருமா? வாங்க பண்ணோம். சரி வாங்க. நாய் நாய் நாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? சரி, எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலையும் நாங்கள் பார்க்க போகிற பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்களே கிருபை செய்யுங்க. அதற்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தமிழே சொல்லு. ப்ரே பண்ணியா? பிரேயர் நான் பண்ணேன். இப்படி யோசிச்சு சொல்ற பார்த்தா பண்ண மாதிரிலையே. நான் பண்ணேன். தூங்கிட்டியோ? தூண்டில்லா? ரைட்டு. நீ பண்ணியா? நான் பண்ணேனே. நீ பண்ணிட்டியா? சரி. அவன் தான் பண்ணல, நான் பண்ணேன். உனக்கு எப்படி தெரியும்? அவனே பார்த்துருக்கு. ஆமாம். நீ ப்ரேயர் பண்ணல. நான் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நீ நாளைக்கு பேசு. தலைப்படுது. காத்திடுவா. அருமையான தலைப்பா இருக்க. வரும்போது கூட உங்களை நாய் துரத்துச்சு. ஏசப்பா உங்களை. ஆமாப்பா, நல்ல வேலை காத்தாரு. இல்லன்னா அந்த நாய் ஓடு 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 ஓடு. எவ்வளவு பெருசு இருந்துச்சு தெரியுமா? பெரிய புத்தகம், ரொம்ப பெருசு. அடுத்தாட்டி பார்த்துறோம். சரி, அடுத்த ப்ரோக்ராம்ல போலாமா குட்டீஸ்? போலாமா? அமிலு சொல்லு. அங்க பாரு, எல்லாம் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஆமா, பாட்டு இங்க படிக்க வர போறாங்க. ஆமா, அவங்க தான் இங்க வர போறாங்க. சரி அதை பார்க்க போவோம். இங்க பாரு, இந்த அண்ணன் தான் கீபோர்டு விடுவாங்க. சரி வேணும்னா? ஆமா, கீபோர்டா? ஆமா. நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்லை. எப்படி பாப்பா? அந்த அந்த சைடுல இருப்பாங்க, பேக்ரவுண்டு. ஆமா, மியூசிக் எல்லாம் அண்ணன் தான். அவ்வளவுதான். அப்படியா? சரி ரைட் வாங்க. சரி நம்ம போமா? என்ன நீங்க இங்க இருங்க. அப்படி போறேன். சரிண்ணே, கரெக்டா இருக்கும். நீங்க எப்படி வாங்க? வாங்க குட்டீஸ், பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ பாட்டு படிப்போமா? ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, கோடு போட்ட வரி குதிரை. எல்லாரும் சேர்ந்து படிக்கிறீங்களா எங்க கூட? கோடு போட்ட வரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? கோடு போட்ட வரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? இல்ல இல்ல யாருமே இல்ல, இல்ல இல்ல யாருமே இல்ல. அதிசயமானவர் என்னை படைத்தார், அதிசயமானவர் என்னை படைத்தார். நெட்டையான சிவிங்கியண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியண்ணா? நெட்டையான சிவிங்கியண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியண்ணா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. சர்வ வல்லவர் என்னை படைத்தார், சர்வ வல்லவர் என்னை படைத்தார். பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? பஞ்சவர்ண கிளியக்கா, நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? இல்ல இல்ல போனதே இல்ல, இல்ல இல்ல போனதே இல்ல. பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார், பூரண அழகுள்ளவர் என்னை படைத்தார். ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் நல்லா சூப்பராக படிச்சிங்க. சரி ஓகே, செகண்ட் சாங்குள்ளே போயிடலாமா?
செகண்ட் சாங் என்னது அப்படின்னா நோவா தாத்தா என்ன செஞ்சாங்க? ஒரு கப்பல் செஞ்சாங்கல்ல, அதை வச்சு தான் ஒரு பாட்டு படிக்க போகிறோம். படிக்கலாமா? நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேருக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேருக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா மேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேனுக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. நோவா மேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேனுக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. சிங்க கரடியும் யானை பூனையும், சிங்க கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. இவன் எத்தனை சொன்னா? 10ன்னாங்க. 8 தான் சொன்னேன். 8 தான் சொன்னேன். ஆமா. திரும்படி பாடி வாட்டபடி. நோவா தாத்தா குடும்பத்தில் 10. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விடுங்க அடிக்காதீங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேர். 8 பேர் தான். 2 பேரை எங்க போனாங்க? 10 பேர்ல 2 பேர் குடும்பத்திலேயே இல்ல, எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணி சொல்லி. நான் ஒண்ணு, நீங்க ஒண்ணு. தமிழ் சொல்லு ஜெபி. டான்ஸ் ஆனியா? டான்ஸ் ஆடினேன். சரி ஆட்டேரு. நீங்க கீபோர்ட் போட்டீங்களானே? சூப்பரா போட்டாச்சுங்க. குட்டீஸ் நீங்களா ஆடுனீங்களா? சூப்பரா போட்டாங்களா? சூப்பரா போட்டாங்க. ஆமா. நீ எப்படி ஆடுன? நான் ஜம்மு ஆடணும்ல. அடியாமி நோவா தாத்தா கப்பல் ஒண்ணு அந்த செஞ்சாரு. பண்டே படிக்கலையே. நோவா தாத்தா ஐயையோ. குடும்பத்தில் 8 பேருங்க. அடிக்கலாம் 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 அடிக்கலாம். சரி. அடுத்து நான் அந்த வந்து பட்டம். சரி. நான் 10 பேர்ல நீ 8 பேருங்க. நோவா பாட்டே மாத்திட்டே நீ. ஆமா சரி. பாத்துக்கோங்க, இப்படிதான் இருக்கான். ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்த ப்ரோக்ராம்ல பேருமா? வாங்க போலாம். வாங்க போலாம். என்ன அடுத்து என்ன ப்ரோக்ராமு? தெரியலனே. அடுத்து கதையா? கதையா? தெரியலனே. கதை நினைக்கிறேனே. சரி, ஒரு அக்கா ரெடி ஆறாங்க. அந்த அக்கா என்ன சொல்றாங்க கேட்போமா? அது வசனமா போ. வசனமா கதையா? பாத்துருவோனே, குழம்பாதீங்கனே. வா பாத்துருவோம். குட்டீஸ் வசனமா வாங்க பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வசனம் வேணுமா இல்லை சின்ன வசனம் வேணுமா? எல்லாருக்கும் குட்டி வசனம் தான் வேணுமா? அப்போ எனக்கு பெரிய வசனமே சொல்லித்தரேன், ஓகேவா? சரி குட்டி வசனமே சொல்லித்தரேன். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8. மறுபடி சொல்கிறேன், எல்லாரும் ஆக்ஷனோட செய்யணும், ஓகேவா? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8. குட்டி வசனம் தானே, எல்லாரும் படிச்சிருப்பீங்க தானே? உங்கள் சண்டே கிளாஸ் அக்காட்ட இதை வசனத்தை சொல்லி gift வாங்கிட்டு போகணும், ஓகேவா? பாய். ஜெவிலனே வசனம் படிச்சீங்களா? வசனம் படிச்சிட்டேன். சரி, இங்க ஒரு தமிழனே இருந்தாங்க. ஆமா, காணோம். எங்க போனா? ஓடிட்டாங்களோ? ஓட்டானோ? வசனம் நம்ம கேட்போம்னு ஓட்டானோ? சரி இரு, அவனை பிடிச்சிட்டு வந்துடும். குட்டீஸ் நீங்களும் வசனம் படிச்சிட்டீங்களா? குட்டீஸ் கூட படிச்சிட்டாங்க. ஆமாம், ஓடியே போயிட்டானா. அங்கே பாரு, லைட்டாக சட்டை தெரியுது பாரு. அந்த சரி இரு, அவனை பிடிச்சிடலாம். குட்டீஸ் அடுத்து வந்து ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம். ஏனே கதை சொல்றதுக்கு ஒரு அண்ணன் இப்போ தானே ட்ரெயினில் வந்து இறங்குனாங்க. ஆமாண்ணே. டேரக்ட் இங்கே தான் வர போகிறாங்க. சரி, கதை சொல்ல யார் வரான்னு தெரியுமா? யார் வரா? நம்ம ஹென்றி அண்ணன் தான் வர போறாங்க. ஹென்றி அண்ணனா? அவர் பயங்கரமால சொல்லுவாப்ல. ஆமா. சரி நம்ம போவோம், வருவாங்க. சரி என்ன ஹென்றினே, வாங்க வாங்க நாங்கள் போகிறோம். ஹலோ குட்டீஸ், அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன் பார்க்கீங்களா? இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன்.
இது கதை மட்டும் கிடையாது, பைபிளில் நடந்த ஒரு குட்டி சம்பவம். ஓகேவா? சரி, நோவா தாத்தா யாருக்குன்னா தெரியும்? இத்தனை பேர் தெரியுமா? ஓகே ஓகே. இப்போ உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். என்ன கொஸ்டின்னா, இந்த உலகத்தில் தேவன் வந்து எந்த மனுஷங்களை ஃபஸ்ட்டு சிருஷ்டித்தாங்க? சூப்பர், ஆதாம் ஏவாள். ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து இந்த உலகம் ஃபுல்லாக ஜனங்கள் பரவ ஆரம்பித்தாங்க. பாவமும் அது கூட சேர்ந்து மக்களோட மக்களாக பாவமும் பரவ ஆரம்பிச்சு. அப்போ தேவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜனங்களை ஏதாட்டும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், எல்லா பறவைகள், எல்லா விலங்குகளையும் அழிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இதே ஜனங்கள் மத்தியில் தான் நோவா தாத்தா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நோவா தாத்தா அவங்களோட ஃபேமிலியில் யாருன்னா இருந்தாங்கன்னா, நோவா தாத்தா அவங்களோட ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க 3 பிள்ளைங்க பேர் என்னென்னா சேம், காம், யாப்பேத். ஓகேவா? இவங்களோட 3 மனைவிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நோவா தாத்தா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவன் வந்து நோவா தாத்தாட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நோவா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், எல்லா பறவைகளையும், விலங்குகளையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நான் காப்பாற்ற போகிறேன். அதனால் நீ என்ன பண்ணணுன்னா, ஒரு கொப்பேர் மரத்தில் ஒரு பேலை பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேலைன்னா என்னென்னு நினைக்கிங்க குட்டீஸ்? பேலைன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு போட். ஓகேவா? கொப்பேர் மரத்தில் ஒரு போட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட நீளம் வந்து 300 முழமோ, அதோட அகலம் வந்து 50 முழமோ, அதோட உயரம் வந்து 50 முழமோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேலை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேலைக்கு மேலே வந்து ஒரு ஜன்னல் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு கதவை வைக்க சொல்லிடுறாங்க. ஓகே குட்டீஸ், 300 முழ நீளம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்? நீங்கள் போட் பார்த்துருக்கீங்க அப்படி தானே? ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு பேலையை நோவா தாத்தாட்ட தேவன் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள், விலங்குகள்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஜோடி வந்து அந்த பேலைக்குள்ளே கூட்டு வர சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அந்த பேலைக்குள்ளே கூட்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி தான் அந்த பேலை பண்ணணும்னு நோவா தாத்தாட்ட தேவன் வந்து சொல்லிட்டாங்க. உடனே நோவா தாத்தா என்ன பண்ணுறாங்க, இதை அவங்க ஃபேமிலிகிட்ட உள்ள எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கொப்பேர் மரத்தில் போய் அந்த பேலையை செய்ய ரெடி பண்ணுறாங்க. எல்லோரும் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வெட்டி கஷ்டப்பட்டு அந்த பெரிய பேலையை என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த பேலையும் முடிக்க போகிறாங்க. அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நோவா தாத்தாட்ட போய் என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ நோவா தாத்தா சொல்கிறாங்க, தேவன் வந்து இந்த ஜனங்களை வந்து பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறனால இவங்கள வந்து அழிக்க போகிறாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜனங்கள் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க நோவா தாத்தாவோட பேச்சை கேட்கவே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பேலையும் ஒரு கட்டத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. தேவன் என்ன சொன்னாங்க, அந்த எல்லா பறவைகள், எல்லா விலங்குகளையும் அந்த பேலைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி தானே? நோவா தாத்தா என்ன பண்ணுறாங்க, எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் அந்த பேலைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து முடிக்காங்க. அப்படி சேர்த்து முடித்தோடனே தேவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோவா தாத்தாவையும் அவங்களோட ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் அந்த பேலைக்குள்ளே போக சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலினா எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ஃபேமிலியில் 8 பேர். ஓகேவா? அந்த 8 பேரும் தேவன் சொன்ன அந்த பறவைகள், விலங்குகள் எல்லாத்துலேயும் ஒரு ஜோடியும் இப்போ பேலைக்குள்ளே வந்தாச்சு. வந்தக்கப்புறம் தேவன் வந்து அந்த கதவை மூடிட்டாங்க. ஓகேவா? கதவை மூடினக்கப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சக்கப்புறம் மழை என்ன ஆகுதுன்னா, இந்த பூமியில் மெதுவாக மழை பெருக ஆரம்பிக்க இரவு பகல் பார்க்காம ஒரு 40 நாள் என்ன பண்ணுதுன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அந்த பேலை இருக்குது தானே, அந்த பேலை மெதுவாக என்ன ஆகுதுன்னா நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது சரி, இந்த 40 நாள் மழை பெய்யும் போது அந்த பேலை வந்து மெதுவாக நகர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த 40 நாள் மழை பெஞ்சு முடித்த பிறகு மறுபடியும் இந்த உலகத்தில் 150 நாள் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி குறையவே இல்லை, தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து கடைசியில் இந்த பேலை வந்து மெதுவாக போய் அரராத் அப்படிங்கிற ஒரு மலையில் போய் என்ன ஆகுதுன்னா மோதி நின்றுடுது. ஓகேவா? நின்னக்கப்புறம் ஒரு 40 நாள் கழித்து நோவா தாத்தா எல்லா தண்ணியும் வத்திட்டா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு காக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜன்னலை திறந்து மெதுவாக அந்த காக்காவை அனுப்பி விட்றாங்க. அப்படி அனுப்பி விட்ட காக்கா என்ன ஆகுதுன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் பேலை பக்கத்துலேயே வந்தோன்னே அந்த காக்காவை என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வத்தவே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச நோவா தாத்தா மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு புறாவை அனுப்பி விட்றாங்க. இந்த புறாவை என்ன பண்ணுதுன்னா போயிட்டு அங்கே தண்ணி வத்தவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் பேலை பக்கத்துலேயே வந்தோன்னே மறுபடியும் கை நீட்டி பிடிச்சி பேலைக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழித்து நோவா தாத்தா மறுபடியும் புறாவை அனுப்பி விட்றாங்க. இந்த புறா மறுபடியும் போய் பார்த்துட்டு ஒரு
சின்ன ஒலிவு மர கிளையை வந்து என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருது. இப்படி கொண்டு வந்தோடனே மறுபடியும் அந்த புறாவை என்ன பண்ணுறாங்க, கை நீட்டி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சக்கப்புறம் நோவா தாத்தா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே புறாவை மறுபடியும் அனுப்பி விட்றாங்க. இந்த புறா வரும்னு பார்த்தா கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த புறா வரவே இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தண்ணி இந்த உலகத்தில் எல்லாம் வத்தி போயிட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு பார்த்தா ஒரு 2 மாதம் கழித்து தண்ணி வத்திட்டுனா அங்கே வந்து சகதி சேருன்னா இருக்கும், அப்படி தானே. அதனால் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு அந்த கதவை திறந்து வெளியே போகும்போது கரெக்டாக தேவன் வந்து நோவா தாத்தாட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நோவா, நீனும் உன்னோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வெளியே வாங்க. அதே மாதிரி நீங்கள் பேழைக்குள்ளே இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா பறவைகளையும் வெளியே கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதவை திறந்து நோவா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வெளியே கூட்டு வராங்க. அப்படி வெளியே கூட்டு வந்தோடனே தேவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன் நன்றி சொல்கிறாங்க, இந்த அழிவிலிருந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நோவா தாத்தாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றிருக்காங்கல்ல, அதனால தேவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்தீங்களா குட்டீஸ், நோவா தாத்தாவையும் அவங்க ஃபேமிலியையும் அந்த பேழைக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் தேவன் வந்து எப்படி அந்த அழிவிலிருந்து அந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றுனாங்களோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் எல்லாரையும் தேவன் வந்து காப்பாற்றுவாங்க. ஓகேவா? இந்த நான் சொன்ன இந்த குட்டி பைபிள் சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே குட்டீஸ், பாய். எங்கே போன? ஜூஸ் குடிக்க. ஜூஸ் குடிக்கியா? வசனம் படிச்சிங்களா? வயிறு ஃபுல்லாக ஆகிட்டு. வசனம் படிச்சியா? இதில் சந்தோஷமா வேற சொல்கிறாப்புல ஜூஸ் குடிச்சுட்டீங்க. வா சரி, வசனம் படிக்கல. கதை கவனிச்சியா? கதை அருமையாக கவனிச்சேன். யார் சொன்னா சொல்லு பார்ப்போம். கன்றி என்ன? கன்றி என்ன? ஹன்றி அண்ணா. அம்மா என்னடா ஹன்றி அண்ணா சொல்றாங்கனே, அது ஹென்றி அண்ணே. ஹென்றி அண்ணப்பா. ஐயோ, ஹென்றி அண்ணனா அவங்க பேரு. என்ன கேட்டா வருத்தப்படுவானே ரொம்ப. வருத்தப்படுவாங்களா? ஆமா, நீ இப்படி ஹன்றின்னா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, வருத்தமே பட மாட்டாங்க. சரி, கதையில என்னலாம் ஆச்சு சொல்லு பாப்போம். கதையில 40 நாள் விடாமலை. 40 நாள் விடாமலை. மழை பெஞ்சதுல பாத்தியா? வெள்ளம், கப்பல். பெரிய கப்பல். பெரிய கப்பல்னா இப்படி ஒரு இமயமலை பத்திரிக்கை. ஆமா, இமயமலை. அந்த மாதிரி ஒரு பெரிய மலையை முங்கிட்டு. அப்பா அவ்வளவுக்குள்ள மலை. டாட்டா போட்டாங்கதா? டாட்டா போட்டது இல்லப்பா, வானவில். வானவில் பாத்தியா? வானவில் எத்தனை கலர் இருந்துச்சு? 7 கலர். சூப்பரா சொல்லிட்டாங்க. அந்த 7 தானா? ஆமா, 7 நிறைய இருந்துச்சு. 7 தான்ப்பா. சரி, இப்ப கதை நீங்க கவனிச்சிங்களா? கவனிக்கலங்க. அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு எழுப்புங்க. அங்கேயே ஒருத்தர் தான் பாரு. என்ன எல்லாம் சேர்த்து தூங்கிட்டாங்க. அண்ணன் கதைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. கப்பலுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி, நீ இருப்ப, நீ புறா காக்கலாம் அப்பதான் சொல்லு. கதை நீங்க சொல்லுனே. எல்லாரும் சரி, இவங்க உற்சாகப்படுத்துற விதமாக ஒரு கேம் விளையாண்டுறோமே. ஒரு பயங்கரமான டீம் இறக்குறோம் கேமுக்கு. பயங்கரமான டீம். ஆமா, 10 பேர் இருப்பாங்களா? சரி வா போவோம். சரி வாங்க, விளையாண்டு வந்துருமா? நம்மளும் உள்ள போயிரும். வரல. எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிதி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? சரி, ஒரு கேம் விளையாண்டுருமா? எதுக்கு இவ்வளவு பேர் அடிக்கிற மாதிரி கூட்டிச்சு நிக்காங்க பாக்கீங்களா? எல்லாரும் கேம் விளையாட போறாங்க. என்ன கேம்னு பாத்துருமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கீங்களா? பிள்ளைங்களாம் பார்க்காங்க. ஜம்முன்னு விளாடணும். கேம் மாதிரி விளாடணும். முக்கியமாக யாரும் அடிச்சு கூடாது. பிள்ளைங்களா, என்ன கேம் தெரியுமா? இப்போ அண்ணன் பாட்டு போடுவேன். அண்ணன் பாட்டு யாராவது ரொம்ப மோசமான பசங்களாக இருக்கானுங்களே. பெரிய பசங்க நினச்சா ரொம்ப மோசமாக இருக்காங்க. சரி, ஓகே. என்னன்னா, அண்ணன் ஒரு பாட்டு போடுவேன். அண்ணன் ஒரு பாட்டு போட்டோன்னே இவங்க என்ன பண்ணுன்னா, ஒரு கால் இப்படி தூக்கிக்கிட்டு பாட்டு ஓடுற வரைக்கும் அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கணும். பாட்டு ஓடனோன்னே என்ன கேமாக சொல்ல விடுங்கண்ணே. பாட்டு நிப்பாட்டினோன்னே இந்த குதிச்சுட்டே இருக்க ஆள் அப்படியே நின்றுணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த காலை கீழே இறக்கக்கூடாது. தூக்கின காலை இறக்கக்கூடாது. கீழே இறக்கிட்டாங்கன்னா அவுட்டு. கேம் புரிஞ்சுதா? விளாடுமா? என்ன விளாட்லாமா? ரெடியா பிள்ளைங்களா? நீங்களும் கவனிங்க. ட்ரையல் வேண்டாம், சும்மா அடிச்சு போகண்டா. பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா? அண்ணன் பாட்டு பாடுறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, கவனிங்க. போட்டு ஒரே இடத்துல ஆடணும். ஒரே இடத்துல குதிக்க சொன்னா ஆடிட்டு இருக்காங்க பாரு. யார் என்ன யாரும் அவுட் ஆக மாட்டேங்க. உடனே போடுறோம். போட்டு அடுத்து எல்லா திசையிலும் நேரத்திலுமே அவ்வளோதான். தமிழ் முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அவுட்டே, தமிழ் அவுட்டு.
சைஸ் அவுட் வெளியோ சைஸ் அவுட்டு. ஹாய் ஹென்றி மாற்றலாமா? ஏழை மாற்றக்கூடாது. காலம் மாற்றிட்டு நிற்காங்க. யாரையா பிடிச்சி கீழே இழுத்து விட்டாதான் உண்டு நினைக்கிறேன். இந்த நான் உள்ளே போகிறேன். வெளியே வண்டா ஜபீன் வந்து வட்டத்தை விட்டு வெளியாண்டான். போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட காலையும். யாரு அஜய் சூர்யா அவுட்டா? சரி தம்பி தான் ஜெயிச்சிருக்காப்புல. சரி தம்பிக்கு நல்லா கை தட்டுங்க. பொண்ணாட போத்திடும். நல்லா உற்சாகமா போஸ் கொடுங்க. அடுத்து ப்ரைஸ் கொண்டாங்க. வாங்க நீங்களும் கொடுங்க. அப்படியே என்ன வாங்கிக்கோ. ஓகே பிள்ளைங்களா கேம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எல்லா அண்ணங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதான் அண்ணனிக்கேன். சரி இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான கேமோட உங்களை பார்ப்போம். சரியா? எல்லாருக்கும் பாய். தமிழே சொல்லு. என்ன நல்ல குதி? என்ன கால்வலிகா? ஆமா கால்வலி. சரி கால்வலி. சரி தமிழே சொல்லு. இப்போ ப்ரோக்ராம் முடிய போதா? முடிஞ்சிருச்சு. எண்டிங் பிரேயரா? ஆமாப்பா. வா பண்ணிட்டு வந்துரும். சரி குட்டீஸ்க்கு பாய் சொல்லிடலாமா? குட்டீஸ் பாய். சரிப்பா இவன் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான். என்ன குட்டீஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே இதே மாதிரி அடுத்த வாரமும் இதே டைமுக்கு ப்ரோக்ராம் பார்க்க வந்துடுங்க. ஓகேவா? ஓகே எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? கண்ணை முடிக்கோங்க, முழங்கால் போட்டுக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இங்கே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கைக்கு புரோஜனமாக்கி தாங்க. எங்கள் கூடயே இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய்.